ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் ஜாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல் மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருப்பியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான ஹேவிலம்பி வருடம் சித்திரை மாதம் 27ஆம் தேதி 10/5/2017 புதன்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். நிறைய கோயில்களுக்கும் தீர்த்த யாத்திரை நம்ம போவோம். இப்போ திரும்ப திரும்ப சிலருக்கு வரக்கூடிய அந்த கேள்வி, ஒரே கோயிலுக்கு போகிறோம், அவள் நினச்ச காரியம் நடந்தது, நான் நினச்சது நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவா நிறைய பேர் இருக்கான். பொதுவாக கர்ம வினைன்னு சொல்லிட்டு விட்டுருவா. அப்படி நான் சொல்லலை. குறை நிறைகளை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கறது நல்லது. இப்போ 2 பேரும் ஒரே கிணத்துலேருந்து ஜலம் எடுக்கிறீங்க. இப்போ நாம் எடுக்கிற குடத்தில் ஓட்டை இருக்குது. ஒரு ஓட்டையோ 2 ஓட்டையோ இருக்குது. அடுத்தவா ஓட்டை இல்லாத குடம் வச்சுருக்கான். இப்போ 2 பேரும் ஜலம் கொள்ளும் பொழுது யாரோட பாத்திரம் சீக்கிரம் நிரம்பும்? இப்போ நம்ம குடத்தில் ஓட்டை இருக்கும்பொழுது நம்ம எடுக்கிற தண்ணி எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தை நிரப்புறோம்னா சீக்கிரம் நிரப்ப முடியாது. ஆனால் ஓட்டை இல்லாத குடத்தில் தண்ணி மூலமா சுலபத்தில் அந்த பாத்திரத்தை நிரப்பிடுவான். கோயிலில் போய் நம்ம பக்தி பண்ணும்பொழுது கூட அப்போ நம்மக்கிட்ட குறைகள் இருந்தால் முதல்ல அந்த குறைகளை சரி செய்துட்டோ அதுக்கப்புறம் பக்தியை நம்ம பகவான்கிட்ட செலுத்தினால் பலன் சீக்கிரம் கிடைக்கும். சில விஷயங்கள் பார்த்தா அது குறை நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை, ஒரு ஆர்வம் தான் காரணம். இப்போ நம்ம சுவாமிக்கு கற்பூரம் காட்டுறோம், அதை பார்த்தா நம்ம எடுத்துகிட்டு போகிற கற்பூரமே டூப்ளிகேட்டாக இருந்ததுன்னா அதுக்கு என்ன பிரயோஜனம்? அதை தவிர அர்ச்சகர் அங்கே ஆர்த்தி காட்டுறாருன்னா அவர் சேர்க்காதேன்னு சொன்னால் கூட அதேமாரி ஒரு கற்பூரத்தை எடுத்து நம்ம, அதுவும் பிளாஸ்டிக் இதில் மூடி இருக்கும், அப்படியே சேர்த்துருவோம். அவர் பார்த்தீங்கன்னா இங்கே பெருமாள் சன்னதியில் ஆர்த்தி பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு தாயார் சன்னதியில் ஆர்த்தி பண்ணணும்னு நினச்சிகிட்டே இருப்பார். அங்கே ஆர்த்தி பண்ணுறதுக்குள்ளே நம்ம கண்ணில் ஒத்திப்போம், இல்லை இந்த மாதிரி கற்பூரத்தை எடுத்து சேர்த்துருவோம். அதுமாதிரி கோயில்களை பிரதட்சிணம் பண்ணி வரும்பொழுது கூட பக்கத்தில் யாராவது வரவாக்கிட்டு நம்ம வேறு ஏதாவது விஷயங்களை பற்றி ஆர்கியூ பண்ணிகிட்டே வருது. ஆக சுவாமியை நம்ம வலம் வரும்பொழுதே தேவையற்ற விஷயங்களை மனதில் போட்டுன்னு சிந்தையில் வச்சு சுற்றிட்டு வருவோம். அப்போ நமக்கு சுத்தன பலன் எப்படி கிடைக்கும்? இன்னும் சில பேர் ஸ்லோகம் சொல்லுவாள், ஆஞ்சநேய சன்னி சுத்திரன்னு அசாத்திய சாதகம் சுவாமின்னு அசாத்தியம் தவக்கும். அதை நான் 108 வாட்டி சொன்னேன்னுவான். சரி, ஜபமாலை எதாவது வச்சுருந்தீங்களா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே விளக்கில் தான் எரிஞ்சு உங்களுக்கு அணைஞ்சது இருக்கும். அந்த அகல் விளக்கில் விரலை தொட்டு கறி எடுத்துக்கிறது, சுவாமியை சுற்றி வரும்போது பேக் சைடில் ஒன்று. திட்டமிட்டபடி உங்கள் தொழிலிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ஆகவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே குடும்ப வாழ்க்கை இருக்கும். பணிபுரியும் இடத்தில், வேலை பார்க்கும் இடத்திலும் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். எனவே இது ஒரு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10, 11 ஆகிய இடங்களிலே சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாள் என்பதால் நன்மைகள் நடக்கும். ராசி அதிபதியோடு சந்திரன் இணைவதால் பல நன்மைகள் நடைபெற வாய்ப்புள்ளது. 9ஆம் இடத்திலே இருக்கும் குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கும் சுக்கிரனையும் பார்த்து கொண்டிருக்கிறது. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் அதில் உள்ள செவ்வாயையும் பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். வீடு, மனை, வாசல் போன்றவற்றை வாங்குவதற்கான வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். குடும்பத்தில்
மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். யாராவது வயதானவர்கள் குடும்பத்தில் இருந்தால் அவர்கள் இப்பொழுது ஆரோக்கியம் நன்றாக முன்னேற்றமாகிவிடும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள முதியவர்கள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் எல்லாம் இப்பொழுது நல்ல ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. எழுந்து உட்காந்து நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். வியாபாரத்திலே எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய வளர்ச்சியும் மிகப்பெரிய லாபமும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கலைத்துறை சார்ந்தவர்கள் அதிலே மிகப்பெரிய சாதனை படைப்பார்கள். சின்னத்திரை, பெரிய திரை, ஓவியம், காவியம், பாட்டு, இயல், இசை, நாடகம் போன்ற துறைகளிலே உள்ள அனைத்து கலைப்பிரிவினருக்கும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகின்ற நாளாக இந்த நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அனைத்து கிரகங்களும் நல்ல நிலையிலே இருக்கின்றன. 2ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம், 4ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய்க்கு குரு பார்வை. தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் தான் கும்பத்தில். இந்த தொழில் ஸ்தானாதிபதி குருவின் பார்வையிலே இருக்கிறது. மிக சிறப்பான நிலையிலே சுக்கிரன் உச்சம் பெற்று முழுமையாக நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. குரு சுக்கிரன் நேருக்கு நேராக ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்ற மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. இதன் பயனாக வருமானம் பல மடங்கு அதிகமாகும். எதிர்பாராத இடங்களிலிருந்தெல்லாம் திடீர் வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுதல் போன்ற அனைத்தும் நிகழும். மிக மிக அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே உங்களது குடும்ப வாழ்க்கை இருக்கும். குடும்பம், உறவுகள், நட்புகள், நண்பர்கள் மத்தியிலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருத்தல், அவர்களால் புகழப்படுதல், போற்றப்படுதல், வேலை பார்க்கும் இடத்திலே உங்களுக்கு அதிக முக்கியத்துவமும் அதிக அளவிலான செல்வாக்கும் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். நன்மைகள் சற்று கூடுதலாக நடைபெறும். என முக்கியமான கிரகங்களால் நல்ல நிலையிலே இருக்கிறது. 10ஆம் இடத்திலே ராசி அதிபதி அமர்ந்து கொண்டு 10 குடைவனால் பார்க்கப்படுவதால் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். ஆகவே இது ஒரு மிக மிக அற்புதமான நல்ல நாள். மாணவ மாணவியர் தங்களது தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண் பெற்று சாதனை படைக்கக்கூடிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. மீன ராசிக்கு இன்று காலை 10:48 வரையிலே சந்திராஷ்டமம். அதன் பிறகு சந்திரன் 8ஆம் இடமான துலாமிலிருந்து நகர்ந்து 9ஆம் இடமான விருச்சிகத்திற்கு வந்து விடுகிறது. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் அதையெல்லாம் காலை 11 மணிக்கு மேல் செய்யுங்கள். 10:48க்கு கரெக்டாக சந்திரன். அதனால் 11 மணியிலிருந்து உங்களுக்கு நல்ல நேரம். 5 குடைவன் 9ஆம் இடம் வருவதால் யோகம். 5ஆம் வீட்டோனாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ராசிக்கு யோகத்தை கொடுக்கும் கிரகமான சந்திரன் 9ஆம் இடமாகிய பாக்யஸ்தானம் வருகிறது. 9 குடைய செவ்வாயால் பார்க்கப்படுகிறது. சந்திரன் செவ்வாய் நேருக்கு நேராக பார்த்து கொள்கின்றன. 5, 9 ஆகிய 2 திரிகோண ஸ்தானங்களுக்கு அதிபதியான கிரகங்கள் நேருக்கு நேராக 180 டிகிரியில் 180 டிகிரிஸ்ல ரெண்டும் சமசப்தமமாக ஒன்றை ஒன்று பார்த்து கொள்ளும் அற்புதமான ஒரு கிரக அமைப்பு காரணமாக மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். 7ஆம் இடத்திலே வலுவாக அமர்ந்திருக்கும் குரு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுவீர்கள். ராசியிலே சுக்கிரன் உச்சம், 2ஆம் இடத்திலே சூரியன் உச்சம் என்பது இரண்டுமே உங்களுக்கு நன்மை செய்யாது என்றாலும் மற்ற கிரகங்கள் வலுவாக இருக்கின்றன. 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருக்கும் புதன் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது. உச்சம் பெற்றிருக்கின்ற சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தீய பலன்களை எல்லாம் குரு பார்வை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. குருவின் அருளால், குருவின் பார்வையால் நீங்கள் இப்பொழுது பல நன்மைகளை அடைவீர்கள். இன்றைய தினம் வியாழக்கிழமை, குருவாரம். முருகப்பெருமான் தரிசனம் செய்ய வேண்டிய நாள். விசாக நட்சத்திரம். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அந்த முருகப்பெருமானை வேண்டி துதித்து வணங்கி அவனை அருளை பெற்றால் உங்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். திருமுருகன் திருவடிகளிலே சரணமடையுங்கள். வேலை வணங்குவதே வேலை, வேற ஒன்றும் வேணாம். வேல் வைத்திருக்கும் அந்த முருகனை வேலை வணங்குவதே வேலை. வேலை பிடித்தவனின் காலை பிடித்து விடுங்கள். நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முருகன் வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு நடக்கவிருக்கும் தீமைகளை விலக்கி கொண்டு நன்மைகளை அதிகரித்து கொள்ள முடியும் என்பதுதான் இன்றைய தினத்திற்கான முக்கியமான பலன். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் சுப முகூர்த்த நாள், வெள்ளிக்கிழமை. நாளைய தினம் அனுஷ நட்சத்திரம், திதியை திதி சேர்ந்த சுப முகூர்த்தம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி. ஏர்லி மார்னிங் முகூர்த்தங்க. காலையில் 6லேருந்து 7 முகூர்த்தம் நாளைக்கு சுப முகூர்த்த நாள் நாளைய தினம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம்.